Realme Buds Air 7 Pro, OnePlus Buds 3 இந்த ரெண்டு TWC இயர்பட்ஸ்க்கான கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு 5500 rupees கிட்ட ப்ரைஸ் வருது. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸில். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ வைஸ் ரெண்டுத்துலையுமே வந்து ஹைரஸ் ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க. LHDC கோடெக்கில் தான் ஒர்க் ஆகுது. ஸ்பெசிஃபிக் ஆப்பில் போய் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கணும். ரியல்மி பொறுத்த வரைக்கும் ரியல்மி லிங்க் ஆப். OnePlus வந்து நீங்கள் OnePlus ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத் செட்டிங்ஸில் இருக்கும். இல்லைனா ஹே மெலோடி ஆப் போயிட்டு நீங்கள் ஹைரஸ் ஆடியோ வந்து எனபிள் பண்ணிக்கணும். ரெண்டுத்துலையுமே வந்து EQs வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எந்த EQ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சவுண்டிங் வரும். ரியல்மி பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலி வால்யூம் என்ஹான்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது கெயின் இன்க்ரீஸ் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷன் அது வந்து ரியல்மியில் இருக்குது. பட் ஆனால் OnePlusல கிடையாது. ஸோ அதனால் ரியல்மியில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவரால் வால்யூம் வந்து அதிகமாக கேட்கும். ஸோ நீங்கள் OnePlusல வந்து ஒரு 60% வால்யூமில் வச்சு கேட்குறீங்கன்னா ரியல்மியில் அது வந்து 50-40% அந்த வால்யூம் வந்து அச்சீவ் பண்ணிடும். ஸோ வால்யூம் லெவல் அதிகமாக வந்து ரியல்மியில் இருக்கும். அதனால் நீங்கள் பேஸ் எஃபெக்ட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரியல்மி நீங்கள் பேஸ் சென்ட்ரிக் அந்த பேஸ் EQ கிளியர் பேஸோ இல்லை டீப் பேஸோ அந்த EQ வந்து ரியல்மியில் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் வால்யூம் என்ஹான்சர்லாம் ஆன் பண்ணி வச்சு கேட்கும்போது பேஸோட எஃபெக்ட் ரொம்பவே அதிகமாக வந்து ரியல்மியில் வந்து இருக்கும் OnePlusஸை விட. ஆனால் பேஸோட குவாலிட்டி வைஸ் நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எனக்கு OnePlus வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து OnePlusல வந்து ரொம்ப பூஸ்டடான ஒரு பேஸ் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக அது வந்து நார்மல் பேஸ் கிடையாது, எக்ஸ்ட்ராவான ஒரு பேஸ் எஃபெக்ட் தான். ஸோ உங்களுக்கு அட் த சேம் டைம் வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே வந்து இதில் கிளியர் பேஸ் EQ செட் பண்ணுறேன், இதில் பேஸ் EQ செட் பண்ணுறேன் அப்படின்னும் போது OnePlusல வந்து நம்ம என்னதான் பேஸ் EQ செட் பண்ணும்போது பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். பட் இருந்தாலும் வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது. அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு ரியல்மியை விட ஸ்லைட்லி OnePlusோட கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. ஆனால் ரியல்மியில் என்னென்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் EQவில் வச்சு கேட்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சவுண்டிங் வந்து இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அது வோக்கல்ஸில் வந்து ஒரு ஸ்மூத் டச் வந்து வந்துடும். அண்ட் ப்ளஸ் டீட்டெயில்டு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் ஆகும் ரியல்மி பட்ஸ் Air 7 Proவில். ஆனால் OnePlusல நீங்கள் எந்த EQ செலக்ட் பண்ணும் போதும் அந்த டீட்டெயில்டு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகாது. ஸோ OnePlusல எனக்கு சவுண்ட் ஸ்டேஜும் பெட்டராக வந்து இருக்குது. அண்ட் இமேஜிங் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. சவுண்ட்ஸ் எங்கேருந்தெல்லாம் வருது அப்படின்றத கொஞ்சம் நுணுக்கமாக வந்து OnePlusல பார்க்க முடியும். அண்ட் குட்டி குட்டி சவுண்ட்ஸும் OnePlusல ஈஸியாக ஹியரபிளாக இருக்கும். அண்ட் சவுண்ட் செப்பரேஷனும் ரியல்மியை விட OnePlusல வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் மல்டிபிள் சவுண்ட்ஸ் உள்ள ஒரு சாங்ஸ் கேட்கும் போதும் எல்லா சவுண்ட்ஸுமே நீங்கள் ஈஸியாக உணர்கிற அளவுக்கு வந்து இருக்கும் OnePlus பொறுத்த வரைக்கும். பேஸோட எஃபெக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நல்ல ஒரு எஃபெக்ட் தான் அது. பட் ரொம்ப ரியல்மி மாதிரி பூஸ்டடாக வந்து இருக்காது. பட் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான பேஸ். ஏன்னா இந்த பேஸோட எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் போதும் அந்த ஒரு ஸ்மூத் டச் இருக்கும் போதும் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு அந்த ஒரு பிரைட்னஸ் லெவலும் வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஸோ பிரைட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த பிரைட் சவுண்டிங்கும் வந்து இருக்குது. பட் ஆனால் இதில் பேஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ ரொம்ப கிளாரிட்டியான வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அண்ட் இன்னொன்று பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா OnePlusோட கிளாரிட்டி வந்து ரியல்மியை விட நல்லா தான் இருக்குது. ஆனால் OnePlusோட கிளாரிட்டி ஒன்றும் அல்ட்ரா கிளாரிட்டியோ இல்லை டாப் கிளாரிட்டியோ வந்து கிடையாது. ஸோ ரீசெண்டாக நம்ம ஆடியோ ஃபைல் கிரேடு TWC இயர்பட்ஸ்னு போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம OnePlus வந்து நம்ம அதே OnePlusன்னு நம்ம செக் பண்ணோம். ஆனால் OnePlus வந்து அந்த ப்ராடக்ட்ஸில் வர கிளாரிட்டி லெவலில் OnePlus வந்து மேட்ச் ஆகலை அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். மேபி ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக OnePlus வந்து இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கிளாரிட்டியில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக OnePlus வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு சொல்லலாம். அண்டு அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம Oppo Enco Air 3 Pro வந்து ஆட் பண்ணல. Oppo Enco Air 3 Pro உண்மையிலே ஒரு சூப்பர் கிளாரிட்டியான ஒரு பெஸ்ட் அந்த ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் நியர்பை அந்த ஒரு சவுண்டிங் வந்து Oppo Enco Air 3 Proவில் இருக்கும். அந்த கிளாரிட்டி ஸ்டில் OnePlusம் வந்து கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி ரியல்மி Air 7 Proலையும் அது வந்து இல்லை. ஸோ மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் OnePlusோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் வந்து நல்ல ஒரு சவுண்ட் செப்பரேஷன் இருக்குது. வோக்கல்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டி வந்து இருக்குது. பேஸ் இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்ட்ராவான அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நல்லாவே வந்து இருக்குது. பட் அது எந்த விதத்துலையுமே வந்து அந்த நேச்சுரல் சவுண்டிங்கை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து OnePlus வந்து ஓகேன்னு வந்து தோணுது. ஸோ ஏன்னா இதில் வந்து பேலன்ஸ்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் மாதிரி ஒரு சவுண்டிங் சொல்லலாம். ரியல்மி பொறுத்த வரைக்கும் நீங்கள் EQ செட் பண்ணுற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். நீங்கள் பேலன்ஸ் ஒரிஜினல் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல சவுண்டிங் வந்து ரியல்மிலேயே வந்து இருக்குது. ஸோ அண்டு மேபி உங்களுக்கு கிளாரிட்டியெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு கிளியராக கேட்டால் போதும், ஆனால் பேஸோட எஃபெக்ட் தான் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து ரியல்மி பட்ஸ் Air 7 Proக்கு வந்து போகலாம். அண்ட் மற்றபடி ரெண்டுத்துலையுமே கனெக்ஷன் வைஸ் அந்த மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெண்டுத்துலையுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டுத்துலையுமே கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்குது, டோல் கனெக்ஷன் இருக்குது, கனெக்ஷன் ரேஞ்ச் ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் காமிச்சிடும். ஸோ இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கேஸில் வைக்கணும், வச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸோட பர்சன்டேஜ் காமிச்சிடும். சவுண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு EQ மோட் இருக்குது. அண்ட் கோல்டன் சவுண்ட் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து கிடைக்குது.
அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோ ரெண்டுத்துலையுமே வந்து இருக்குது. அண்ட் வால்யூம் என்ஹான்சர் ஆப்ஷன் மட்டும் ரியல்மியில் அடிஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் அதுதான். அண்ட் அடிஷ்னலி இன்னொன்று வந்து ரியல்மியில் டைனாமிக் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை எனபிள் பண்ணால் நீங்கள் எந்த EQ செட் பண்ணாலும் ஒவ்வொரு EQக்குமே நீங்கள் லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Buds 3 ஃபீச்சர்ஸில் வந்து கிடையாது சவுண்டிங்கில். அண்ட் கேமரா ரிலேட்டட் செட்டிங்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கேமரா கண்ட்ரோல் இதை டேப் பண்ணிங்கன்னா கேமரா கண்ட்ரோல் ஆன் ஆகிடும். டபுள் டேப் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். டோல் கனெக்ஷனுக்கு இந்த டோல் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து ரெண்டுத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் வந்து டோல் கனெக்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கணும். எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவைஸில் பேர் பண்ணணும், அப்புறம் மேனுவல் பேரிங் மோட் போட்டு இன்னொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் கனெக்டட்லேயே இருக்கும். அதே மாதிரி ரியல்மியில் அடிஷனலாக ஃபைண்ட் மை ஃபோன் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து OnePlusல கிடையாது. அண்ட் அடுத்து பட்டன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா OnePlusக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் ஃபீச்சர் இப்போ ரியல்மி Air 7 Proலையும் வந்து இருக்குது. ஸ்லைட் அப் ஸ்லைட் டவுன் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் OnePlusல என்னன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட் அப் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குன்னே அந்த கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் ஆன் லெஃப்ட் அண்ட் ஸ்லைட் ஆன் ரைட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கு வைக்கணுமா, ஸ்விட்ச் ட்ராக்கு வச்சுக்கணுமான்னு வரும். நீங்கள் அப்போ ஸ்லைட் அப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போகும், ஸ்லைட் டவுன் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக் போகும். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் வந்து ரியல்மியில் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ரெண்டுத்துலையுமே வந்து இன்-இயர் டிடெக்ஷன் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது ரெண்டுத்துலையுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதை நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கும் ஆட்டோ ப்ளே பாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். அதே மாதிரி OnePlusக்கும் மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே ஆட்டோ ப்ளே பாஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரியல்மியில் என்னன்னா அடிஷ்னலி AI ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, AI டிரான்ஸ்லேஷன். அது வந்து பட் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறவங்களுக்குலாம் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஹிந்தி சப்போஸ் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் டு ஹிந்தி அண்ட் மற்ற கண்ட்ரியோட லாங்குவேஜஸ்லாம் அதில் இருக்கும். அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம். அதை பற்றி டீட்டெயில்டாக Air 7 Proட ரிவ்யூ வீடியோவில் வந்துருக்கு. அண்ட் இப்போ OnePlus Buds 3ல வந்து அந்த ஃபீச்சர் கிடையாது. பட் ஆனால் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த டைமில் OnePlus Buds 4 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த OnePlus Buds 4ல AI டிரான்ஸ்லேஷனுக்கான ரியல்மியில் என்ன ஃபீச்சர் இருக்கோ அது அப்படியே டிட்டோவாக வந்து OnePlusலேயும் வந்து வந்துருச்சு. OnePlus Buds 3 அண்ட் Buds 4 ரெண்டுமே சேம் ப்ரைஸில் தான் வருது. ஸோ ரெண்டுமே 5400. மேபி AI ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றுமே ஒரு பெருசாக உங்களுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னும் போது எப்பயாவது OnePlus Buds 3யோட ப்ரைஸ் Buds 4 விட கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக OnePlus Buds 3 வந்து பெஸ்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். Buds 4ல அடிஷ்னலி அந்த AI ஃபீச்சர்ஸ் வந்து மேபி டியூனிங்கில் ஏதாவது கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றபடி Buds 3 ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் கால்ஸ் அண்ட் ANC வைஸ் எல்லாமே வந்து பெஸ்ட் தான். இண்டோர் இல்லை அவுட்டோர் எங்கே கால்ஸ் பேசும்போது நல்லா தான் இருக்கும். அண்ட் ANC வந்து இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் இண்டோரில் இருந்தாலும் சரி அவுட்டோரில் இருந்தாலும் சரி நாய்ஸை கண்டிப்பாக வந்து ஒரு 70% கிட்ட உங்களுக்கு நாய்ஸ் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ உங்கள் ரூமில் வந்து ஃபேன் ஏசி நாய்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபுல்லாகவே ஜீரோ பண்ணணும். அவுட்டோரில் ரொம்ப வந்து கூச்சலாக இருக்குன்னா அது எல்லாமே சாஃப்டன் பண்ணணும். பட் கம்ப்ளீட் ஜீரோ பண்ணாது, ஆனால் சாஃப்டன் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி ANC கண்ட்ரோல்ஸில் பார்க்கும்போது ரியல்மியில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மோட் வைக்கும் போது அடிஷனலாக என்ஹான்ஸ் வாய்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. ஆனால் OnePlusல வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி மோட் செட் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த என்ஹான்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷனில் போனதுக்கப்புறமா நாய்ஸ் கேன்சலேஷன் ஹையாக வேணுமா மாட்ரேட்டாக லோவா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ரியல்மிலேயே வந்து ஆல்ரெடி இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் மேக்ஸிமம் அப்படின்ற டேட்டா வந்து இருக்குது. அண்ட் ப்ளஸ் அடிஷனலாக விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. அண்ட் அடுத்து ரெண்டுத்தோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதில் வந்து ரியல்மி விட OnePlusோட ப்ளேபேக் ஹவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஏன்னா ரெண்டுமே LHDC ஆடியோ ப்ராடக்ட் தான். ஆனால் OnePlusல வந்து உங்களுக்கு ஒரு 5.5 கிட்ட அந்த ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து வரும் 60% வால்யூமில். ஆனால் ரியல்மியில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி சம்திங் தான் வரும், 4.5 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஸோ OnePlusல உங்களுக்கு ஒரு 25 to 28 அந்த மாதிரி ஒரு ப்ளேபேக் ஹவர்ஸ் வரும் LHDC ஆடியோ ப்ராடக்ட்டில் சொல்கிறேன். பட் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும், ஒரு 25க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். மேபி AAC கோடெக்கில் வேணால் கேட்டிங்கன்னா அப்போ வேணால் அந்த ஒரு 35 ரேஞ்ச் ஆஃப் ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வால்யூம் லெவல்ஸ் பொறுத்து அது மாறும். நான் 60% வால்யூமில் வச்சிங்கன்னா ஒரு 35 to 40 அந்த ரேஞ்சில் வந்து வரும். அண்ட் ரெண்டுத்துலையுமே ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ பட்ஸ் வந்து கேஸில் வச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸில் ரெண்டுமே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி பட்ஸை வந்து எடுத்து கனெக்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு கூகுள் ஃபாஸ்ட் பார் இருக்கிறதுனால உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்லேயே அதை வந்து காமிச்சிடும் ரெண்டு பட்ஸ்லையுமே. இதெல்லாம் ஈஸியாக எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை வந்து பார்த்துக்க முடியும். மொத்தத்தில் இந்த ரியல்மி பட்ஸ் Air 7 Pro அண்ட் OnePlus Buds 3 இந்த ரெண்டு TWS இயர்பட்ஸ் கம்பேரிசனில் எனக்கு வந்து OnePlus Buds 3 வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ரொம்ப உங்களுக்கு பேஸ் பூஸ்டடாக வேணும், ரொம்ப சவுண்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரியல்மியில் வால்யூம் என்ஹான்சர் ஆப்ஷன் எனபிள் பண்ணி ரியல்மி பக்கம் போகலாம். அண்ட் பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே அதிகமாக பூஸ்டடாக வந்து தெரியும். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப பூஸ்டடான சவுண்ட்ஸ் வந்து அண்ட் வால்யூம் என்ஹான்சர் ஆன் பண்ணி கேட்குறதுலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு நேச்சுரலிட்டியாக இல்லாத மாதிரி வந்து தெரியுது. பட் OnePlus பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேலன்ஸ்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு டீட்டெயில்
டீட்டெயில்டாக நல்ல ஒரு சவுண்ட் செப்பரேஷன் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன் ப்ளஸில் வந்து தெரியுது. அண்ட் அதனால் எனக்கு ஒன் ப்ளஸ் வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் ப்ளஸ் ரெண்டுத்துலையுமே வந்து எல்லாமே மற்றது எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே ரெண்டுத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஒரு சமமாக தான் இருக்குன்னு வந்து சொல்லலாம். மியூசிக் மட்டும் வச்சு தான் நீங்கள் வந்து இது ரெண்டுத்தில் எது அப்படின்றத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ மியூசிக்கை பற்றி இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ மியூசிக்கு உங்களோட யூசர் ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேபி நீங்கள் ஆல்ரெடி இந்த ரெண்டு டிடபிள்யூஎஸ்ல ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.